வணக்கம். தமிழகத்துல இன்னும் சில நாட்கள்ல தேர்தல் அறிவிக்கக்கூடிய நிலையில, ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுக்கு உண்டான கூட்டணி கட்சிகள வடிவமைச்சுட்டு வராங்க. இந்த நிலையில அதிமுக கூட்டணியுடன் தாவேகா கூட்டணி வைப்பதாக வரக்கூடிய செய்திகள் உண்மையா? அப்படி கூட்டணி அமைஞ்சா அரசியல் சமநிலை எப்படி மாறும் என்பது பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ அரசியல் தேர்தல் களம் தமிழகத்துல சூடு பிடிச்சிருக்கக்கூடிய வேளையில 4 முனை போட்டி நிலவுன்னு ஏற்கனவே அரசியல் வல்லுநர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில காங்கிரஸ், விசிக, தேமுதிக போன்ற 21 கட்சிகளுடன் திமுக வலுவான கூட்டணியை அமைச்சு ஏற்கனவே தொகுதி பங்கீடு கிட்டத்தட்ட நிறைவடைந்ததா சொல்லப்படுகிறது. அதற்கு பதிலடியாக அதிமுகவும், பாஜக, பாமக போன்ற 10க்கும் மேற்பட்ட கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணியை அமைச்சு இந்த தேர்தல்ல கட்டாயம் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி மும்முரமா பணியாற்றின்னு வராங்க. அடுத்தபடியா நாம் தமிழர் கட்சியினர் ஒரே ஒரு குருக்கள் வராரு வழிவிடுங்கோ, ஒரே ஒரு குருக்கள் வராரு வழிவிடுங்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த முறையும் தேர்தல்ல தனிச்சு தான் போட்டியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. களம் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுகவும், தாவேகாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக நம்பத்தகாத வகையில சில தகவல்கள் வெளியாகுது. அதிமுகவும், தாவேகாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதால தான் விஜய் அவர்கள் எந்த பொது கூட்டங்களிலும் சில நாட்களாகவே அதிமுகவை வன்மையா கண்டிக்கிறதுல, விமர்சனம் செய்யறதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதிமுகவும், தாவேகாவையோ, நடிகர் விஜய் அவர்களையோ இதுவரைக்கும் நேரடியா எந்த விமர்சனமும் செஞ்சதில்லன்னு சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த 2 கட்சிகளும் கூட்டணி வைக்க தயாராகிறது என்ற சந்தேகம் அரசியல் வட்டாரங்கள்ல எழுகிறது. ஒருவேளை அதிமுகவும், தாவேகாவும் கூட்டணி வச்சா தமிழக அரசியல்ல பெரும் மாற்றத்தை உண்டு பண்ணும், திமுகவை அழிவு பாதையை கொண்டு செல்லுன்னு சிலர் கூறுகிறார்கள். இந்த கூட்டணி எப்படி மாற்றத்தை உருவாக்குன்னு பார்த்தா, அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய பாரம்பரிய ஓட் பேங்க் ஒரு பக்கமும், நடிகர் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர் செல்வாக்கும் இந்த இரண்டும் ஒண்ணு சேரும் பொழுது தமிழக அரசியல்ல மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குன்னு சொல்லி மக்கள் கூறுறாங்க. அதிமுகவும், தாவேகாவும் இணைஞ்சாலும் இணையலன்னாலும் இவங்க 2 பேரும் எந்த காலத்திலும் இணையக்கூடாதுன்னு தொடர்ந்து வேலை செஞ்சு இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக. அது மட்டும் இல்லாம எங்க கூட்டணி அமைஞ்சிருவாங்களோன்ற மனக்கவலையிலும் இருக்கிறாரு. காரணம் என்னன்னா, ஏற்கனவே 5 ஆண்டு ஆட்சி செஞ்ச திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தி அதிமுகவுக்கும், தாவேகாவுக்கும் ஓட்டா மாறுன்ற பயம் திமுகவுக்கு வந்துருச்சு. ஆனா அதிமுக, தாவேகா கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இதுவரைக்கும் வெளிவராத நிலையில ஆந்திர துணை முதல்வர் திரு பவன் கல்யாண் அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும், இதை சார்ந்துதான் சிபிஐ என்கொயரிக்கு டெல்லிக்கு வர சொல்லியிருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அதிமுகவும், தாவேகாவும் கூட்டணி அமைச்சு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவாங்களான்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவிடுங்க.